அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீராத செய்வினையாக இருக்கட்டும், இல்லை தீராத ஏவல் பிரச்சனை, துஷ்ட சக்திகள் இருந்து உடலில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னாலும் சரிங்களா, எதிரிகள் செய்யக்கூடிய எந்த விதமான செய்வின கோளாறுகளாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை பயன்படுத்தி எப்பேற்பட்ட மாந்திரீக பிரச்சனைகளையுமே நம்ம சரி செய்ய முடியும். சரிங்களா, ஏன்னா சக்கரங்கள்லேயே உயர்ந்தது பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர சக்கரம். சரிங்களா, இந்த பஞ்சாட்சர சக்கரத்துக்கு கட்டுப்படாத தேவதைகளும் கிடையாது, கட்டுப்படாத துஷ்ட சக்திகளும் கிடையாது. அனைத்து மாந்திரீக விஷயத்திற்கும் இந்த பஞ்சாட்சரங்கிறது கட்டுப்படும். சரிங்களா, ஆனால் பஞ்சாட்சரங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு கட்டுப்படணும், அவன் பஞ்சாட்சரத்தை வச்சு ஒருத்தன் மாந்திரீக விஷயம் ஆடுறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் மாந்திரீக விஷயத்தில் அவனுக்கு கர்ம வினைகள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பஞ்சாட்சரங்கிறது வேலை செய்யும். சரிங்களா, கர்ம வினை அதிகமாக உள்ளவங்க மாந்திரீக விஷயங்கள் செய்தாங்க அப்படின்னா பலிக்காது. சரிங்களா, அதனால தான் மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா மாந்திரீகத்தில் அன்னதானங்கள், சரிங்களா, தான தர்மங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் செய்ய சொல்லுவாங்க குருமார்கள். சரிங்களா, எதற்காக அப்படின்னா கர்ம வினைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாந்திரீக பூஜைகள் செய்தாலும் அந்த இடத்துல அது பலிதத்தை தராது. சரிங்களா, அதாவது நம்ம இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர சக்கரத்தை பயன்படுத்தி எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், ஏவல் பில்லி சூனியங்களாக இருக்கட்டும் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு சக்கர பிரயோக முறை. சரிங்களா, ஏன்னா எந்த முறையில் நீங்கள் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு பலன் தரலை, கடைசி இந்த முறையை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் தரும். ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், பஞ்சாட்சரத்துக்கு கட்டுப்படாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா, அதனால் இந்த பஞ்சாட்சர சக்கரத்தை பயன்படுத்தி எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் உடலில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி செய்வன சூனியங்களும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் செய்வன செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், அந்த செய்வன ஏவல் பில்லி சூனியங்களை அழிக்க முடியும். சரிங்களா, சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த சக்கரத்தை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த இந்திரத்தை எழுதிக்கிறணும். இல்லை செவ்வாய்க்கிழமை முடியலை அப்படின்னா அமாவாசை அன்னைக்குன்னு நடுநிசியில், அதாவது இரவு நேரத்தில் 12 to 1 இந்த டயத்தில் இந்த எந்திரத்தை எழுதணும். இந்த எந்திரத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு அகல் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு, தூப தீபம்லாம் பொருதி வச்சுக்கிட்டு, அந்த அறையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மின் விளக்குகள்லாம் போடக்கூடாது. அந்த ஒரே ஒரு விளக்கு ஒளியில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், உங்களுக்கு தேவையான அளவு செப்பு தகடு கட் பண்ணி எடுத்து அந்த செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதணும். முதல்ல எந்திரத்தை எழுதும் பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை வணங்கிக்கிறணும். ரெண்டாவது உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வணங்கிக்கிறணும். மூணாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு முன்னோர்கள் இவங்களெல்லாம் வணங்கின பிறகு என்ன செய்யணும், சிவபெருமான் பார்வதி எல்லாரையும் வணங்கின பிறகு தான் இந்த எந்திரங்களை எழுதணும். சரிங்களா, எடுத்தோன்னே சும்மா எந்திரங்களை எழுதிடக்கூடாது. சரிங்களா, அதன் பிறகு எந்திரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஓம் நமசிவாய அப்படிங்கிறத பஞ்சாட்சர மந்திரத்தை கையில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து 21 தடவை சொல்லி அந்த விபூதியை அந்த எந்திரத்து மேலே போட்டு அந்த விபூதியால் அந்த எந்திரத்தை ஃபஸ்ட்டு தொடச்சிடணும். சரிங்களா, ஒரு இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல பூமி பூஜை போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறோமா, அதே போல தான் ஒரு எந்திரத்தில் அந்த சக்கரத்தை வரைகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கு போல் சமாவனம். சரிங்களா, அப்போனா அந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை செஞ்ச பிறகு அந்த எந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். சரிங்களா, இந்த எந்திரத்தை எழுதுறது பார்த்திங்கன்னா பஞ்சலோக ஆணியால் எழுதலாம், இல்லைன்னா செம்பு ஆணியால் எழுதலாம். சரிங்களா, இந்த சக்கரத்தை அந்த எந்திரத்தில் எழுதி முடித்த பிறகு அதன் பிறகு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணுறதுனா அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை தூய்மைப்படுத்துறது. சரிங்களா, பசும்பால், மஞ்சள், பன்னீர், சந்தனம் இந்த திரவியங்கள்னால அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் 4 மூலைகள்லையும் மையப்பகுதிகளையும் இந்த சந்தனம் குங்குமம் வச்சுட்டு, காளி வசிய மை இருந்துச்சு அப்படின்னா அந்த காளியுடைய வசிய மையை அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா
உங்கள் விளக்கேற்றி வச்சு இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மந்திர உரு பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும். சரிங்களா? 10 மணிக்கு மேலே எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் மந்திர உரு கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 21 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு நம்ம மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி இந்த எந்திரத்துக்கு 21 நாள் மந்திர உரு கொடுத்தாத்தான் இந்த எந்திரங்கிறது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது செயல்படாது. சரிங்களா? ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா இந்த எந்திரத்துக்கு எவ்வளவுக்கு அதிகப்படியான மந்திர உரு கொடுக்குறீங்களோ அவ்வளவு இந்த எந்திரம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த எந்திரத்தை எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தான் எழுதணும். சும்மா அசைவத்தை சாப்பிட்டுட்டு எப்போதும் போல் இருக்கிற மாதிரிலாம் எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சுத்தபத்தமாக விரதம் இருந்துருங்க. அதன் பிறகு இந்த எந்திரத்தை எழுதுங்க. எந்திரத்தை எழுதின நாளில் இருந்து 21 நாள் பூஜை பண்ணக்கூடிய அந்த 21 நாளுமே ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு அந்த எந்திரத்து மேலே சிந்தனையை வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணணும். இந்த எந்திரத்துக்கு எழுதிட்டு இப்போ ஒருத்தர் ஏவல் பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நபரை கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ உட்கார வச்சுட்டு இந்த ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த எந்திரத்தை மந்திர ஊரெலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்யணும். சரிங்களா? ஏற்கனவே எழுதி சந்தன குங்குமம்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுருப்பீங்களா எந்திரம், அந்த எந்திரத்தை என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட ஏவல் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவருடைய தலையை 21 தடவை இடதுபுறமாக சுத்தம் அந்த எந்திரத்தை சுற்றி அந்த எந்திரத்தில் பாதிக்கப்பட்டவருடைய பெயரை கீழே எழுதிடணும். அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிட்டு அப்புறம் என்ன செய்யணும், 21 தடவை சுற்றி அப்புறம் அதை கொண்டு போய் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு வாழை இலையில் நவதானியமோ இல்லை நெல்லோ பரப்பி அந்த எந்திரத்தை வச்சுருங்க. அந்த எந்திரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல் பொரி கடலை இதெல்லாம் வச்சுருங்க. இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அசைவப்படல் முதல் நாளும் கடைசி நாளும் அசைவப்படையல் போடுங்க. சரிங்களா? கோழி குழம்பு வச்சுக்கோங்க, ஈரல் சுட்டு வச்சுக்கோங்க, ஒரு மதுபானம், முட்டை, சரிங்களா, சுட்ட கருவாடு, இதெல்லாம் படையலில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா உச்சரிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? மந்திரத்தை சொல்லும்போது காளியை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இதே போல் 21 தினம் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு இந்த எந்திரத்தை சுருட்டி அவருக்கு தாயத்தில் நீங்கள் கட்டி கழுத்தில் கட்டிக்கிற சொன்னாலும் அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த செய்வனை இந்த மந்திர ஒரு கொடுக்கும் போதே அந்த உடலில் இருக்கக்கூடிய செய்வனை எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவர் தலையை தான் நம்ம சுற்றி இருக்கோம். சரிங்களா? யார் உடலில் செய்வன பாதிப்பு இருக்கோ அவங்களுடைய தலையை சுற்றி அவருடைய பேரை தான் எந்திரத்தில் எழுதியிருக்கோம். அப்போனா அந்த ஒரு கொடுக்க என்ன உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி என்ன செஞ்சுன்னா அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி போயிடும், இருக்க முடியாது அதுக்கு. அதன் பிறகு 21 நாள் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை சுருட்டி அவருடைய கழுத்துலையோ இல்லை இடுப்புலையோ இல்லை கையிலையோ கட்டிக்கிற சொல்லிட்டீங்க அப்படின்னா செம்மத்துக்கும் அந்த செய்வனையோ ஏவலோ இவங்களை வந்து தொந்தரவு பண்ணாது. சரிங்களா? இதே போல் ஒரு வீட்டில் வந்து செய்வனை வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து முடியாமல் வருது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா வீட்டில் செய்வனை வச்சுருப்பாங்க. அதே போல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி கருப்பு துணியில் சுருட்டி கட்டி வீட்டோடைய நிலவாசப்படியில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இருந்தாலும் வெளியே ஓடி போயிடும், இருக்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி எப்பேற்பட்ட துஷ்டசக்தியாக இருக்கட்டும் ஏவல் பில்லி சூனியமாக இருக்கட்டும் விளக்கக்கூடிய முறை அது. சரிங்களா? இந்த எந்திரம் வெறுமனேன்னு நீங்கள் பூஜை செய்யக்கூடாது. முழு சிந்தனையுமே இந்த எந்திரத்து மேலே இருந்து பூஜை பண்ணணும். அப்படின்னா மட்டும் இந்த எந்திரத்தை நான் சொன்ன முறையில் பூஜை செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கட்டிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எந்திரம் உங்களுக்கு பூஜை செய்து உங்களுக்கு வேணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்மள்ட்ட இந்த எந்திரம் வாங்கிக்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் வசதி நம்ம போட்டுவிடுவோம். சரிங்களா? கொரியர் பண்ணிவிடுவோம். வேணும்னா இந்த எந்திரம் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.